நண்பா பெருக்கல் முறையில் 728 இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸ் தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 699 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணோம்னா 508 872. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 508 நோட் பண்ணிக்கிறோம். 508 இதில் 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 925. 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 925 பெருக்கல் 728. கால்குலேட் பண்ணிக்கிறோம். 925 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 673 400. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல இருக்கிற 3 நம்பர் 673 நோட் பண்ணிக்கிறோம். 673. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 330. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு 330 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 330 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணோம்னா 240 240. இதில் முதல்ல இருக்கிற 3 நம்பர் 240 நோட் பண்ணிக்கிறோம். 240. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 484. 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு 484 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 484 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 352 352. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 352 நோட் பண்ணிக்கிறோம். 352. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 683. 3ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 683 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 683 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணோம்னா 497 224. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 497 நோட் பண்ணிக்கிறோம். 497. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 107. 7ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 107 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 778 96. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 778 நோட் பண்ணிக்கிறோம். 778. இதில் 7ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 751. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 751 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 751 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 546 728. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 546 நோட் பண்ணிக்கிறோம். 546. இதில் 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 5ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் 254. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 4ஆம் நம்பர் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு 254 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 254 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணோம்னா 184 912. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 184 நோட் பண்ணிக்கிறோம். 184. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் 041. 4ஆம் நம்பர் பி போர்ட்லையும் 1ஆம் நம்பர் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு 041 பெருக்கல் 728. கால்குலேட் பண்ணிக்கிறோம். 041 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 298 48. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 298 நோட் பண்ணிக்கிறோம். 298. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 524. 2ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 524 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 381 472. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 381 நோட் பண்ணிக்கிறோம். 381. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 510. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 510 பெருக்கல் 728. கால்குலேட் பண்ணிக்கிறோம். 510 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 371 280. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 371 நோட் பண்ணிக்கிறோம். 371. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 101. 1ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு 101 பெருக்கல் 728. அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 101 பெருக்கல் 728. இதை கால்குலேட் பண்ணோம்னா 735 28. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 735 நோட் பண்ணிக்கிறோம்.
735. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 427. 7ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 427 பெருக்கல் 728 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 427 பெருக்கல் 728 அதை கால்குலேட் பண்ணோம்னா 310. 856. இதில் முதல்ல நம்பர் 310 நோட் பண்ணிக்கிறோம். 310. இதில் 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பரும் 0. 035. 0 பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. 035 பெருக்கல் 728 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 728 அதை கால்குலேட் பண்ணோம்னா 254. 80. இதில் முதல்ல நம்பர் 254 நோட் பண்ணிக்கிறோம். 254. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 578. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 578 பெருக்கல் 728 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 578 பெருக்கல் 728 இதை கால்குலேட் பண்ணோம்னா 420. 784. இதில் முதல்ல நம்பர் 420 நோட் பண்ணிக்கிறோம். 420. இதில் 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் 542. 4ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 542 பெருக்கல் 728 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 பெருக்கல் 728 அதை கால்குலேட் பண்ணோம்னா 394. 576. இதில் முதல்ல நம்பர் 394 நோட் பண்ணிக்கிறோம். 394. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா 20/6/2024 கர்னியா ப்ளஸ் 527. ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா 542. ஓல்டு ரிசல்ட்டையுமே ட்ரா நம்பரையும் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கர்னியா ப்ளஸோட கெஸ்ஸிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஏ போர்டில் பார்த்தோம்னா 394. பி போர்டில் 208. சி போர்டில் 163. அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 321. 906. 483. 401. 303. 903. அடுத்தது 486. 306. 426. 921. அடுத்து பார்த்தீங்கன்னா 383. 381. அடுத்தது 301. அடுத்து பார்த்தீங்கன்னா 901. 923. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 906. 321. 483. அடுத்து பார்த்தீங்கன்னா 426. 381. இந்த குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு. ஏபி போர்டில் பார்த்தோம்னா 32. 90. 48. 42. 30. 98. பிசி போர்டில் பார்த்தோம்னா 21. 06. 83. 81. 23. 01. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 31. 96. 43. 41. 36. 33. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 5. 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 9. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.